இன்றைக்கி காலையில் எழுந்தோடனே டெய்லி இட்லி தோசையை சாப்பிட்றோமே இன்றைக்கி பொங்கல் வச்சிடலான்னு சொல்லிட்டு பச்சரிசியை கழுவிட்டு பச்சை பருப்பு போட்டுட்டு அது கூட தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு அப்புறம் கல்லுப்பு போட்டுட்டு மூடி போட்டு விசில் போட்டு வச்சுட்டேன். ஒரு 4-5 விசில் பக்கம் வந்தால் போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். ரேஷன் அரிசியில் தான் இந்த பொங்கல் நான் செய்வேன். மீன்வாயில் சண்டேவுக்கு ஸ்பெஷல் என்னவோ அதை தலைவர் வாங்கின்னு வந்துட்டார். புதன்கிழமை தலைக்கறி தேடி தெருவா அலைஞ்சா அன்றைக்கி கிடைக்கல, இன்றைக்கி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு தலையை வெட்டி அப்படியே கட் பண்ணி வாங்கிட்டு இருந்தார். மூளையும் அப்படியே இருந்தது, அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இது நம்மளோட ஸ்பெஷல், இது மற்ற யாருக்குமே பிடிக்காது, நம்ம மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுக்குலாம் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ அதையுமே எடுத்து வச்சுருக்கேன். இன்னமும் என்ன செய்யறதுனே பிளான் பண்ணல, இதுக்கப்புறம் தான் என்ன செய்யறதுன்னு பார்க்கணும். இவங்களை கேட்டால் அவங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு மெனு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவங்கள கேட்டு நான் செய்ய மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் இன்றைக்கி செய்வேன். மேபி தலைக்கறியை குழம்பு வச்சுட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணலான்னு இதுவரை நான் நினச்சிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு சண்டேன்றதுனால எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றி விட்டுட்டு அவங்களுக்கு ஓம வாட்டர் கொடுத்தேன். யூஸ்வலாக கஷாயம் ரெடி பண்ணி கொடுப்பேன். அது ரெடி பண்ணி கொடுக்க முடியாத டைமில் கடையிலேருந்து ஓம வாட்டர் வாங்கிட்டு கொடுப்பேன். பெரிய பாப்பா அது குடிக்கவே மாட்டா, அதுக்கு தான் அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறா. ஆனாலும் ஏதாவது மிரட்டி கிரட்டி குடிக்க வச்சிருவேன். வாரத்துக்கு ஒரு தடவை இது ஏதாவது கொடுத்தா தான் வயிற்றுக்குள்ள இருக்கிற அழுக்கு வெளில வரும்ன்றது அம்மாவோட இது, அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். சின்ன பாப்பா கொஞ்சம் சைலண்ட்டாக குடிச்சிருவா. இவங்களோட எல்லாம் மீதியை நம்ம மணியாவுக்கு ஊற்றி விட்டாச்சு. அவனுமே குடிச்சிட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் பொங்கலை சூடாக தாளிச்சிட்டேன். மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயப்பொடி இதெல்லாம் போட்டு சிம்பிளாக தாளித்து இதுக்கு இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். அதையுமே வச்சு பசங்களுக்கு கொடுத்துட்டேன். இன்றைக்கி பொங்கல் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த சிக்கன் மட்டன் செய்கிற வேலையை ஆரம்பிக்கணும். மார்னிங் கொஞ்சம் இறையா வாங்கிட்டு வந்திருந்தானா இட்லி தோசை அப்படின்னு குழம்பு வச்சு ஓட்டியிருப்பேன். லேட் ஆகிடுச்சு, அதனால் பொங்கல் போட்டுட்டு இந்த வேலையாயிடுச்சு. இன்னொரு வேலையை அதையுமே சமைக்கணும். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு இன்றைக்கி கருப்பு கவுனி கஞ்சி தான், அதையுமே ஒரு பக்கம் வேக வச்சுட்டு தான் சாப்பிட உட்காந்துருந்தேன். அதுவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. அதையும் எடுத்து தம்பிக்கிட்ட கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு அடுத்தது மதிய குக்கிங்கில் இறங்க போகிறேன். உங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.